விஜய் இப்போது கூட்டணி தயாராகிறாரோ? விஜய் வந்து கூட்டணிக்கு தயாராவாரா இல்லையா என்பதை இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா எலெக்ஷனுக்கு இன்னும் 7 மாதம் இருக்குது. அநேகமாக இந்த ஆண்டின் இறுதியில் அது முடிவாயிடும். இப்போ இருக்கிற மாறி வந்த சூழ்நிலையில் அவர் கூட்டணி போனால் தான், கூட்டணிங்கிறது ஏற்கனவே கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் அதிமுக பாஜக இவங்களோட போகிறது தான் சேஃபு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. அது உண்மையாகுமா? இல்லை, அப்படி ஒரு கருத்து பரப்பப்படுகிறது. நரேட்டிவ் தான் அது. அது வந்து இது கரெக்ட் இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போவே வந்து அவருக்கு 20 to 25% ஓவராலாக வந்து பப்ளிக் சப்போர்ட் இருக்குங்க. அதனால் அவர் வந்து இந்த இன்னொரு நெக்ஸ்ட்டு 7 months இப்போ திட்டமிட்டபடி எல்லா இடத்துக்கும் அவர் போயிட்டு கேம்பெயின்லாம் பண்ணிட்டு வந்த பிறகு தான் அவர் வந்து பப்ளிக் மூடை வந்து காட்ச் பண்ணி ஃபைனல் டிசிஷன் ஈமே டேக்னு நினைக்கிறேன். அவரை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே அவர் கூட்டணிக்கு எதிர்லாம் சொல்லலையே. திமுக அதிமுக மாதிரி தனிக்கட்சி ஆட்சி தான் அப்படின்லாம் சொல்கிறதே இல்லையா. ஈஸ் ஃபார் அலையன்ஸ் அது முதல்லேருந்தே விக்ரமாண்டி மாநாட்டிலே சொல்லிட்டாரு. கூட்டணி மட்டும் இல்லை, கூட்டணி ஆட்சி, கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரத்திலும் பங்கு ஆட்சியிலும் பங்குன்னு சொல்லியிருக்காரு. அதனால் இப்போ அவர் வந்து யாரோட சேர போகிறாரு. பட் ஒன் கண்டிஷன், ஆஸ் சிஎம் கேண்டிடேட் வந்து விஜய் தான். அதனால தான் அவங்க அந்த ஸ்லோகனை ரொம்ப நாளைக்கு முன்னால் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய்ன்னு போட்டாங்க. அதனால் சிஎம் கேண்டிடேட்டாக விஜயை ஒத்துக்கிட்டு அந்த கட்சிக்கு தலைமை பாத்திரம் கொடுத்து யார் வந்தாலும் சேர்த்துக்குவார். யார் வந்தாலும் இந்த கொள்கை கோட்பாடு அவங்க வச்சுட்டுக்கிறதுக்கு எதிராக வந்தால் சேர்த்துக்க மாட்டாங்க.